யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது. பாவம், இந்த காசை வச்சு காலை சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இவ்ளோ காசு கண்டிப்பா இவளோட தான் இருக்காது. காசு குடுடி என் கையில எங்க உங்களோட சம்பள காசு மாதிரி இருக்கு. இது என் காசு இல்லடி. பாவம், கால் சரி பண்ண யாராச்சும் கொடுத்திருப்பாங்க. கொடுத்துட்டு சீக்கிரம் வா போலாம். அவளோட மூஞ்ச பாருங்க. இவ்ளோ காசு இவளோட தான் இருக்க வாய்ப்பு இல்ல. கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுவா, இது உன்னோட காசுன்னு. கண்டிப்பா இவ வாயை திறக்கவே மாட்டான். ஏன்னா இது இவளோட காசு இல்லன்னு அவளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உங்க மரமண்டைக்கு தான் தெரியல. ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்மா. என்னாலதான் அவ உன்னை இப்படி பேசிட்டா. நீ நினைக்கிற மாதிரி அவள் கெட்டவள் கிடையாது. ஏன் அப்படி பேசினால் தெரியல. இன்னும் கொஞ்சம் காசு நான் மறைச்சு வச்சிருக்கேன். நீ கண்டிப்பா பசியா இருப்ப. தயவு செஞ்சு ஏதாச்சும் சாப்பிடுமா. இல்ல எனக்கு வேணாம். பாவம், அந்த பொண்ணு நான் தேவையில்லாத பேசி அவளை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டேன். கண்டிப்பா இந்த 1 லட்சம் அவ கால் சரி பண்ண பத்தாது. நான் 1 லட்சம் வச்சிருக்கேன், சேர்த்து 2 லட்சமாய் கொடுக்கலாம். வீட்டுக்காருக்கு தெரியாம துணியில் மறைச்சு வச்சு கொடுத்து விடலாம். தயவு செஞ்சு இந்த காசை வாங்கி. இல்ல எனக்கு உண்மையா வேண்டாம். எங்க நான் வந்துட்டேன், ஒரு நிமிஷம் நகருங்க. என்ன மன்னிச்சிடுமா. நான் வேணும்னே அப்படி பேசல. எங்க வீட்டுக்காரருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு அப்படி பேசிட்டேன். இதுல நீ போட்டுக்க புது துணியும் 2 லட்சம் காசும் வச்சிருக்கேன். இத மனசார வாங்கிக்கோமா. அடுத்த முறை நான் இங்க வரப்ப நீ கால் குணமாகி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கணும். சரிமா? அப்ப நாங்க கிளம்புறோம். இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா இவங்களை பாராட்டி வீடியோவை யாரும் லைக் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க.